இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்கோம்னா காரைக்காலே பெஸ்டான காஃபி குடிக்கதான். காஃபி சீக்கிரமா குடிக்கணும்னு போயிட்டு இருந்த கார்ல இருந்து கீழே இறங்கிட்டேன். எப்படி காரைக்காலே பெஸ்ட் காஃபி ஸ்பாட்னா நான் வடிவேல் காஃபி பார் தான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்ல, காரைக்கால்ல இருக்க பாதி பேருக்கு இந்த ஸ்பாட் தான் ஃபேவரட். இது வரைக்கும் இவங்களோட காஃபி மாதிரி எங்கேயுமே குடிச்சது இல்ல. இவங்களோட காஃபி டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, இவங்களோட காஃபிக்கு என்ன மாதிரி காஃபி லவர்ஸ் நிறைய பேர் அடிக்ட். நான் மலேசியா போயிட்டதுனால இந்த காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. சோ நான் இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் போகணும்னு நினைச்ச இடம் இந்த வடிவேல் காஃபி பார் தான். நேத்து என்னோட டர்ஃப் வீடியோ பாத்திருப்பீங்க. அங்க கிரிக்கெட் விளையாடி முடிச்சிட்டு எல்லாரும் இங்க தான் அட்டி போட்டிருந்தோம். நாங்க கடைக்கு வந்தப்பவே இந்த அளவுக்கு கிரௌடா தான் இருந்தது. அதான் இவ்வளவு கூட்டமா இருக்கே, வேற எங்கேயாவது குடிக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா இல்ல பரவாயில்லங்க, எனக்கு இந்த காஃபி தான் வேணும். பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க நின்று அடம் பிடிச்சு அந்த காஃபியை வாங்கி குடிச்சு முடிச்சோம். அப்பதான் யோசிச்சேன் இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு. சோ இன்னொரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டோம். நான் மலேசியால எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த மாதிரி டேஸ்ட்ல காஃபி இருந்துராதான்னு யோசிப்பேன். ஆனா எங்கெங்கயோ எவ்வளவோ காஃபி குடிச்சிட்டாங்க. பட் இந்த கடையில உள்ள மாதிரி எந்த கடையிலுமே டேஸ்ட் வரல. என்ன ரீசன்னே தெரியலங்க. I don't know the reason. I search for the reason, I can't find.